தாவேக அரசு பண்ணியிருக்கிற பல விஷயங்கள்ல மிக நல்ல விஷயம், சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா சாமானியர்களும் தெரிந்து கொள்ளலாம். எடிட்டட் கிடையாது, கட் அண்ட் பேஸ்ட்ன்னு தப்பிக்க முடியாது. சபாநாயகர் நினைச்சா ஒருதலை பட்சமாலாம் பண்ணலாம். ஆனா இந்த சபாநாயகர் அமைச்சர்கள் தப்பு பண்ணா கூட அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ரொம்ப நடுநிலையா இருக்காரு. ஒரு சர்வகட்சி கூட்டம் கூட்டுங்க, சர்வகட்சி கூட்டம் கூட்டுங்கன்றாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது சட்டமன்றம், எதுக்கு சர்வகட்சி? எல்லாரும் பேசுறாங்க. போனா இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவது பற்றி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், அவசர தீர்மானம் விவாதம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மிக சிறப்பான விவாதம் நடக்குது. முதலமைச்சர் எழுந்து அதுக்கு பதில் சொன்னாரு. நாங்க இருக்கும்போது பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடி அலோட் பண்ணோம். இப்ப 42 தான் கொடுக்குறாங்க, கம்மியாக்கிட்டாங்கன்னா. நீங்க 48 அலாட் பண்ணீங்கப்பா, எவ்வளவு செலவு பண்ணீங்க? 42 தானே செலவு பண்ணீங்க. திரு விஜய் அவர்கள் பட்ஜெட்ல இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை இல்லைங்க, அவருக்கு பணம் சேர்த்தாச்சு, புகழ் வந்தாச்சு. அவரை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ்நாட்டின் நலன், தமிழ் மக்களின் மேம்பாடை தவிர இப்போ வேற எதுவும் இல்லைங்க. அவர் ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் இஸ் டெடிகேட்டட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். ரொம்ப சிறப்பாக இருக்கு. வேளாண் பட்ஜெட் ஆனாலும் சரி, ஜென்ரல் பட்ஜெட்டாக இருந்தாலும் நிறைய பேர் குறை சொல்றாங்க. குறை சொல்றவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக, அதிமுக ஆளா இருப்பாங்க. ஆமா, ஜீரோ. இந்த பட்ஜெட்ல ஜீரோ, கரப்ஷன் ஜீரோ, ஃப்ராட் ஜீரோ, அப்புறம் பர்சன்டேஜ் ஒதுக்குறது ஜீரோ தான். அது பழனிசாமி சொல்றது கரெக்ட் தான். லேப்டாப் நீங்களா கொடுத்தீங்க? ஜெயலலிதா தானே கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு லேபிள் ஓட்டினான்னு சொன்னாங்களா? நல்ல திட்டம் தொடர்ந்தால்னா யாராவது செஞ்சா, அதாவது எவ்வளவு குறுக்கட் மைண்டு பாருங்க. அதாவது நாங்க தான் இதை செஞ்சோம், நாங்க தான் எல்லாம் பண்ணோம். கொள்ளை அடிச்சு லட்சமா அடிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் ட்ரெஷரியே சூறையாடி அவரால் முடிந்ததை செய்ய தொடங்கி இருக்கிறார். அதை தான் நம்ம பாராட்டணும். ஊழலை ஒழிச்சிட்டு இருக்கிறாரு, முறைகேடுகளை தவிர்த்துட்டு இருக்காரு, டெண்டர் போட்டு கொள்ளை அடிச்சதெல்லாம் நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ வாட் எவர் பாசிபிள் அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால நம்ம அவரை பாராட்டணும் ஒழிய எல்லாத்தையும் இன்னைக்கே செய்யணும் உதயநிதி மாதிரி வளரக்கூடாது. உதயநிதிக்கு கவர்னன்ஸ் என்னன்னே தெரியாது. இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது சட்டசபை பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது வரைக்கும் டிவியில பார்க்குறோனாலே பொழுதுபோக்குக்காக பார்க்கறத தாண்டி அரசியல் அறிவை நோக்கி நகர்கிறது தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காலையில் ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்குமே அந்த விவாதங்கள் எப்படி போகுது, அதுக்கு முதலமைச்சர் அவர்களோட பதில் எப்படி இருக்கு அப்படின்னாலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ இந்த போக்கை இவ்வளோ காலமும் நீங்களும் அரசியலை வாட்ச் பண்ணதுலேருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு இது நல்லது? இதுதாங்க இன்னைக்கு தாவேக அரசு பண்ணியிருக்கிற பல விஷயங்களில் மிக நல்ல விஷயம், சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா சாமானியர்களும் தெரிந்து கொள்ளலாம். எடிட்டட் கிடையாது, கட் அண்ட் பேஸ்ட்ன்னு தப்பிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசினா அதை காட்டவே மாட்டாங்க. எடிட் பண்ணி வெறும் முதலமைச்சர், ஆளும் கட்சி அமைச்சர்கள் பேசுகிறத மட்டும்தான் திமுக ஆட்சியில் லிமிட்டடாக பண்ணிட்டு இருந்தாங்க. ரிலே பண்ண மாட்டாங்க லைவா. ஆனால் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன அன்னையிலிருந்து சட்டமன்ற நிகழ்வுகள் சாமானியனுக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் புரிதல், அரசியல் அறிவு, அதை பற்றி நம்ம இளம் தலைமுறையினர் கூட அதெல்லாம் வாட்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல குடிமகனாக மாற, நல்ல ஒரு வாக்காளனாக மாறுவதற்கு இது உதவும். நடுநிலையாக சபாநாயகரும் சும்மா சொல்லக்கூடாது. சபாநாயகர் நினைச்சா ஒருதலை பட்சமாலாம் பண்ணலாம். ஆனால் இந்த சபாநாயகர் அமைச்சர்கள் தப்பு பண்ணா கூட அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றார். ரொம்ப நடுநிலையாக இருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம், இந்த அப்பாவு அதுக்கு முன்னால் இருந்த ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தான் போடுவாங்க, ஜால்ரா போடுவாங்க. ஃபேவர்னு நீங்கள் நாகரிகமாக சொல்கிறீங்க. அப்படியே முதல்வர் பார்த்துட்டே இருப்பாங்க. முதல்வர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நிறுத்துங்கன்னா நிறுத்துவாங்க, காட்டாதீங்கன்னா காட்டாதீங்கன்னுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முதல்வர் அவர் பாட்டுன்னு அவர் இருக்கார். ஃப்ரீயாக சபாநாயகர் அவையை நடத்துகிறார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவருக்கு என்ன ப்ராமினன்ஸ் உண்டோ அதை அப்படியே கொடுக்குறாங்க. எதிர்கட்சி உறுப்பினர்கள், ஆளும் கட்சி கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க. நேற்று உதாரணமாக இந்த விவசாய பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் நம்ம வினோத் அமைச்சர் சொன்னார். அதில் கொஞ்சம் பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராக்னு அன்பில் மகேஷை ஸ்டாலின் வர்றதை வச்சு என்னெல்லாம் பாராட்டியிருக்காங்க. சட்டசபைக்குள்ள
எல்லாம் நம்ம பார்த்த கதை தான். ஆனால் ஒரு அமைச்சர் முதல் முறையாக அவர் கன்னி பட்ஜெட் சப்மிட் பண்ணுறாரு. அப்போது அவரை வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்குற ஒரு முதல்வரை, தமிழ் மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வரை பற்றி 2 வார்த்தை கூடுதலாக சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு பொறுக்க முடியல. இவங்க தான் கடந்த காலங்களில் இந்திரன் சந்திரன்னு பேசிகிட்டு இருந்தவங்க சட்டமன்றத்தில். அப்போ திமுக உறுப்பினரெல்லாம் எழுந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. பட்ஜெட் ஸ்பீச்சில் பட்ஜெட்டில் இல்லாதெல்லாம் எப்படி பேசுகிறாருன்னு. உடனே சபாநாயகர் தலையிட்டு பட்ஜெட்டில் என்ன இருக்கும் அதை பேசுங்க அப்படின்றாரு. முதல்வரை வாழ்த்தி பேசுறதை நிறுத்திட்டாரு. ஸோ இஸ் இம்பார்ஷியல். நான் இது வரைக்கும் பார்த்த சமீப காலங்களில் PH பாண்டியன், தனபால், அப்பாவு, இதுக்கு முன்னால் இருந்த சில பேர், சேடப்பட்டி முத்தையா, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களில் இவர் வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப ஜென்டிலாக இருக்கார். ஒரு கட்டத்துல அந்த புகழ் போதும் அப்படிங்கும்போது அவரே வந்து ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னும் சொல்றாரு. இருந்தாலும் அவர் இன்னும் 2 வாட்டி சொல்லிட்டு தான் அதை ஸ்டாப் பண்ணாரு. இல்லை, அதுதாங்க நார்மலாக ஸ்டாப் பண்ணவே சொல்ல மாட்டாங்களா. பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும். அதாவது புகழ் மாலைகள் சூட்டி கொண்டே இருப்பார்கள். தலைவா, தமிழின தலைவா, அது இதுன்னு அடிச்சு விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அறிகுறியாக அம்சமாக, ஆளுங்கட்சி தப்பு பண்ணாலும் அதில் வந்து வெளியே தெரியுது இல்லைங்களா. அப்போ எதிர்கட்சி என்ன பேசுது, எப்படி கத்துறாங்க, எப்படி ஒரு நாகரிகம் இல்லாமல், சபை நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. சௌமியா அன்புமணி பேசுகிறாங்க. அது எவ்வளோ, அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு சர்வகட்சி கூட்டம் கூட்டுங்க, சர்வகட்சி கூட்டம் கூட்டுங்கன்றாங்க. இன்னைக்கு கூட திருமாவளவன் சொல்லியிருக்குதா ஒரு பேப்பரில் படித்தேன். நீங்கள் வந்து இது ப்ரெஸ்டீஜ் பாயிண்டில் நிற்காதீங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிறது சட்டமன்றம், எதுக்கு சர்வகட்சி? எல்லாரும் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவது பற்றி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், அவசர தீர்மானம் விவாதம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மிகச்சிறப்பான விவாதம் நடக்குது. முதலமைச்சர் எழுந்து அதுக்கு பதில் சொன்னார். ரொம்ப நல்ல முறை. இதை விட என்ன இவங்களுக்கு சர்வ கட்சி கூட்டம்னா, இப்போ சர்வ கட்சி கூட்டம்னா திருமாவளவன் வருவார், எம்எல்ஏவா இல்லாத MK ஸ்டாலின் வந்து உட்காந்துக்குவாரு. சர்வ கட்சி கூட்டம்னா இப்போ ஆமாம்மா, அதில் வந்து உட்காந்து இவங்க முழங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க தானே பேச முடியும். சட்டமன்றம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானேங்க. அப்ப அதனால தான் வந்து ரொம்ப மெச்சூரா முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நாளைக்கு கூட்டியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான விஷயம், அதாவது வந்து தொகுதி சீரமைப்பு என்ற பேரால் மறுவரையறுப்பு பண்ண போகிறாங்க. நமக்கு இருக்கிற இந்த 39 ஒரு 4-5 ஏற்றி கொடுத்துட்டு அவங்க 100 கணக்கில் ஏற்றிக்குவாங்க. இன்றைக்கே ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தில் 543 பேர் இருக்காங்கன்னா 24% தான் என்டையர் சவுத் இந்தியா இருக்குது. ரெப்ரசன்டேஷன் படி பார்த்தா எவ்வளோ? 24%, நாட் ஈவன் 1/4 கூட இல்லை. 25னா தானே 1/4. ஆனால் 76% ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியா எக்கச்சக்கம். 80 தொகுதிகள் யூபியில், 50 தொகுதியோ 40 தொகுதியோ இந்த ஜார்க்கண்ட் பீகார் பிரியறதுக்கு முன்னால் 54 ரெண்டும் சேர்ந்து. இப்போ பிரிஞ்சதால் கொஞ்சம் தொகுதி 40-44 இருக்கலாம், அவங்க ஒரு 10 இருக்கலாம், 10-11 இருக்கலாம் ஜார்க்கண்டு. ஆக இன்னைக்கு வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை வந்து மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டின் உரிமைகள் பறி போயிடக்கூடாது, அதிகாரம் குறைக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நாளைக்கு கூட்டியிருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் 3 மணிக்கு வாங்க கலைவாணர் அரங்கத்தில், மாநாட்டு அரங்கத்தில்னு எல்லா எம்பிக்கும் லெட்டர் போயிருக்கு. எது தேவையோ அதை செய்யறாங்க. முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முதல்ல இந்த இதை வந்து எதிர்த்து பேசினதே எங்க தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் தான், அதனால அந்த கிரெடிட் கூட நாங்க தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு திமுக வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது. எங்க ராகுல் காந்தியை விட இவங்க தான் பண்ணாரு, காங்கிரஸ் கட்சியை விட திமுக தான் பண்ணிச்சு. இவங்களை பாரி ஒரு, அதாவது பாஜகவோட கூட இருந்தவங்களும் இவங்க தான் முதலா. வாஜ்பாய் கிட்ட ஆட்சியில் பங்கு பெற்றிருந்ததும் இவங்க தான். அதையும் ஒத்துக்கணும் இல்லை. அதாவதுங்க, மகாபலிபுரத்துக்கு வந்திருந்தார் திரு ராகுல் காந்தி. அவங்க காங்கிரஸ் புதிய மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாம் ஏதோ 10 நாள் நிறைவில் வந்து கலந்துட்டு பேசினார். அப்போ அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது வந்து இந்த டீலிமிட்டேஷன் என்பதே
தென் மாநிலங்களுக்கு எதிரான ஒரு சதி. இன்னைக்கு இருக்கிற மோடி அரசு வந்து தென் மாநிலங்களின் அதிகாரத்தை இன்னமும் குறைப்பதற்கு, அதாவது தென் மாநிலங்களே இல்லைன்னாலும் அவங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி ஆக்கிறதுக்காக. ஏன்னா சவுத் இந்தியால அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்ல. செல்வாக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆந்திரால அவங்க கூட்டணி ஆட்சியில சந்திரபாபு நாயுடு தோல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் மலையில் ஊட்டியில் இருக்காரு பாஜகவுக்கு. கேரளாவில் 2 3 இருக்காங்க. ஆந்திராவில் பாஜக வந்து தெலுங்கு தேச தயவில் இருக்குது. தெலங்கானாவில் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது கர்நாடகாவில் இருக்காங்க, ஆனால் எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துங்க அவங்களுக்கு தென்னிந்தியானாலே கொஞ்சம் வேப்பங்காயாக கசக்கிறது நமக்கு புரியும். முக்கியமான பிரச்சனையாக இன்னைக்கு வந்து அவங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் கொண்டு வரும்போது மேகதாது பிரச்சனையை பெருசா எழுப்புனாங்க. எதிர்க்கட்சி தலைவரை விட சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்சு வந்து கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். எவ்வளோ டிஎம்சி வந்து நமக்கு வரணும், எவ்வளோ வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான அந்த ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப எதிர்க்கட்சியில இருந்து சொல்லும் போது என்னன்னா, நாங்க இருக்கும் போதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க வரும்போதுதான் பிரச்சனை. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. ஒரு பொதுவான கருத்தோட்டத்தை உருவாக்கணும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அதை செய்ய மாட்டோம். நாங்கள் இருக்கும்போது பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடி அலோட் பண்ணும், இப்போ 42 தான் கொடுக்குறாங்க, கம்மியாக்கிட்டாங்கன்னா. நீங்கள் 48 அலாட் பண்ணீங்கப்பா, எவ்வளோ செலவு பண்ணீங்க? 42 தானே செலவு பண்ணீங்க. எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? அது வேற, அது பட்ஜெட்டு. ஸ்டாலின் சார் டாக்ஸ் 1/3 30%. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, பட்ஜெட் சுத்தமா இருக்குது. ஆனாலும் இந்த சைக்கிள் கொடுக்குற திட்டத்துல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரகுபதி அவர்கள் சொல்லும்போது 3000 ரூபாய்க்கு நாங்க சைக்கிள் கொடுக்கும்போதே எங்களால கொடுக்க முடியல, நீங்க 8000 மதிப்புள்ள நீங்க வந்து அது பெஸ்ட் சைக்கிள் கொடுக்கறது நல்லதுன்னு கூட பாராட்டல, பட் 8000 வச்சு நீங்க உங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, பாருங்க. அதாவதுங்க, லேப்டாப் ஜெயலலிதா நல்ல திட்டம். அது லேப்டாப் கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க கொண்டு வந்தது அந்த +2 மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னால். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அதை நிறுத்திட்டாங்க. 21 வந்தப்போ நிறுத்திட்டாங்க. அநேகமாக பழனிசாமியே கடைசி காலத்தில் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மா ஆட்சியிலே அம்மாவின் திட்டங்கள் நிறுத்தப்பட்டன. சரி, இவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அம்மா கேன்டீனே காலி பண்ணிட்டாங்கல்ல, இன்னைக்கு தானே அது வந்து நல்லா பிரமாதமாக இருக்கு. ஸோ கடைசி எலெக்ஷன் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை தூக்குனாங்க. ஏன்னா ஜென்சி ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டெல்லாம் இவருக்கு போது அதிகமான ஒன்றும், இதை எப்படி கவுண்டர் பண்றதுன்னு எவனோ சொல்லியிருப்பான் பொழுது. அப்போ ஒரு சைடு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறத பார்த்துக்கிட்டு மேபி. ஆமா, கடைசி வருஷம் ஆரம்பிச்சாங்க. அதுவும் எப்படின்னா கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. கல்லூரி மாணவர் யாரு? 18 வயசு ஆனவனுக்கு கொடுத்தாங்க. அப்பதானே ஓட்டு போடுவான். யாருக்கு ஓட்டு இருக்குதோ அவனுக்கு கொடுக்கறதுக்காக வேலை பண்ணாங்க. அதுவும் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, பல பேருக்கு கொடுக்கல. இன்னைக்கு அதை முழுமையாக அவங்க 5வது வருஷம்தான் அதை ஆரம்பித்தாங்க. 4 வருஷம் அதை விட்டாங்க எலெக்ஷன் இயரில். பட்டு திரு விஜய் அவர்கள் பட்ஜெட்டில் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவரை பொறுத்தவரையிலங்க, அவருக்கு பணம் வந்து சேர்த்தாச்சு, புகழ் வந்தாச்சு. அவரை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ்நாட்டின் நலன், தமிழ் மக்களின் மேம்பாடை தவிர இப்போ வேற எதுவும் இல்லைங்க. அவர் ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் இஸ் டெடிகேட்டட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். அதை சொல்லிட்டு தானே வந்திருக்காரு அவர். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேளாண் பட்ஜெட் ஆனாலும் சரி, நம்ம ஜென்ரல் பட்ஜெட்டாக இருந்தாலும் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. குறை சொல்கிறவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக, அதிமுக ஆளா இருப்பாங்க. ஆமா, ஜீரோ. இவங்கெல்லாம் பண்ண கூத்து ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை இந்த பட்ஜெட்ல. இந்த பட்ஜெட்ல ஜீரோ, கரப்ஷன் ஜீரோ, ஃப்ராடு ஜீரோ, அப்புறம் பர்சன்டேஜ் ஒதுக்குறது ஜீரோ தான். அது பழனிசாமி சொல்றது கரெக்டு தான். இது எல்லாமே அந்தந்த துறைக்கு போயிடும், அங்கங்க செலவு பண்ணிடுவாங்க. ஸோ நடுநிலையாளர்கள் நான் சொல்றேன், இந்த ஆதரிச்சு பேசுறவங்க ஆகா ஓகாவும் விட்டுருங்க, ஜீரோன்றவங்களையும் விட்டுருங்க. நடுநிலையாளர்கள் கருத்தை கேட்டீங்கன்னா மோஸ்ட் பேலன்ஸ்டு பட்ஜெட்டு. இன்னைக்கு இருக்கிற நிதி நிலையை கணக்கில் வைத்து கொண்டு ரொம்ப அகலக்கால் வைக்காம பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிதி நிலைமை லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டிருக்காங்க. குறுகிய கால எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் ஓரியன்ட் பார்க்கல, டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் அதை ஒரு பார்த்துருக்காங்க.
நம்ம இவர் சொல்லியிருக்காரு, நிதியமைச்சர் வந்து அந்த பட்ஜெட் வாசிக்கும் போதே சொன்னாரு, இவங்க பண்ணிட்டு போயிருக்கிற அந்த பொருளாதாரத்தில் நிதி நிலையில் இந்த ரிப்பேர் பண்றதுக்கே 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதனால 2 வருஷம் குறையாதுன்னு கூட பேசுறாங்க. அப்போ எப்படி குறையும்? கடன் எப்படி குறையும்? நீங்க வந்து வட்டி கட்டி தான் ஆகணும் 68,000 கோடி வருஷத்துக்கு. அதே மாதிரி வந்து கடன் வந்து இந்த 10 லட்சம் கோடிக்கும் அதிகமா தான் ஆகுங்கிறது தான் நிதர்சனமா? இப்பவே ஆயிருக்க 11 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அதாவது எது இல்லாதன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டும் பப்ளிக் செக்டார் தானே. அந்த கடனை சேர்த்தா முன்னாலே 13 லட்சம் கோடியை தாண்டும். ஆனா கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் கோடி இருந்தது. இப்போ 10.95 ஏதோ நியர்லி 11 lakhs crores வந்திருக்கு. அதாவதுங்க கடன் வாங்குவது தப்பு இல்லைங்க. கடன் வாங்காம நீங்களும் நானும் கூட பெருசா வீடு வாங்க முடியாது, கார் வாங்க முடியாது. ரெடி கேஷ் கொடுத்தா வாங்க போறீங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்க. ஆனா அந்த கடன் வாங்குவதை எதுக்கு பயன்படுத்துறீங்க? அதனால் வந்து வருமானம் பெருகுமா, வாழ்க்கை மேம்படுமா பார்த்தா அங்கதான் இவங்க சிக்கல் பண்ணிட்டாங்க. எல்லாம் மேம்பாலம் வளைச்சு கட்டுவாங்க தேவையில்லாத இடத்துல. ஏன்னா அவங்க தான் 60% அடிக்க முடியும் மேம்பாலத்தில். இன்னைக்கு பாருங்க எந்த பெரிய ப்ராஜெக்டும் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இப்படி டார்கெட் பண்ணி யங்ஸ்டர்ஸ், விமன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு நகரமே அறிவகம்னு ஒன்று. அறிவு நகரமா? அறிவகம் இல்லை, அறிவு நகரம். அப்படியா? ஆமாம். அது மாதிரி இந்த டெக்னாலஜிக்கு அவர் சொன்னதை செஞ்சிட்டார்ல. ஒரு மினிஸ்ட்ரியே போடுவேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் போட்டார்ல. அதே போல் ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்கியாச்சு. இப்போ யூனிவர்சிட்டி பண்ண போகிறாங்க. ஒரு நகரத்தையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உருவாக்க போகிறாங்களாம். அப்போது ஃப்யூச்சருக்கு கொண்டு போகிறார் அவர். இவங்க பேசிட்டு திரிட்டோம், அண்ணா கலைஞர் இப்படியே சொல்லிட்டு கதையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பட்டு நம்ம கொஞ்சம் மேலே எழுந்து வர வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த கம்ப்யூட்டரைசேஷனில் நம்மளை விட ஹைதராபாதும் பெங்களூரும் பீட்டனஸ் முன்னால் போயிட்டாங்க. கடந்த கால திராவிட ஆட்சிகளினுடைய கோளாறு தான் அது. இப்போ நம்ம அதை எட்டி பிடிக்கிறது மட்டும் இல்லை, பெங்களூரையும் ஹைதராபாடையும் நாம் வந்து மேலே போனோம்னா கடுமையாக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஊழலை ஒழிக்கிறது, அதாவது மேம்பாடு பண்ணுறது பொருளாதாரத்தை. அந்த வகையில் பார்த்தா இந்த பட்ஜெட், போத் ஜென்ரல் பட்ஜெட் அண்ட் வேளாண் பட்ஜெட்டும் கரெக்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதுங்க, எடுத்த உடனே எல்லா உறுதிமொழியை நிறைவேற்றணும்னு யாரும் கேட்க முடியாது. இப்போ நான் கேட்க வந்தேன், எங்க 2500, எங்க 6 சிலிண்டர், அதெல்லாம் அதான் சொல்லிட்டார்ல அவர். ஒரு இண்டிகேட் பண்ணிட்டாரு, இந்த திமுக பண்ணிட்டு போன இந்த கோளாறை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 years ஆகும்னு. மேபி 2 வருஷம் கழித்து இம்ப்ரூவ் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி பிக் பட்ஜெட் இருக்கு இல்லையா, 6 சிலிண்டர் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்ல. திமுக வந்து என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க? அண்ணா திமுக ஓட் பேங்காக இருந்த பெண்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட் பேங்காக இருந்த பெண்கள் எப்படி திமுகவுக்கு மாறினாங்க? வாடிக்கையே அப்படிதானே இருந்தாங்க. இந்த மகளிர் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை 1000 மாதம் தருவனாங்களே, அது பயங்கரமாக ஈர்க்கப்பட்டது. பெண்கள் ஓட்டு வந்தது. சரி, வந்தாங்களா 21 மே மாதம். இவங்க எப்போ அதை அமுல்படுத்தினாங்க? 2.5 வருஷத்துக்கு அப்புறம். 28 மாதம் 28 மாதம் எக்ஸாக்டாக கழிச்சு தான் அதை அமுல்படுத்தினாங்க. நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல. 5 வருஷத்துல தான் உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் அடுத்த நாளே காலையில் உட்காந்து பண்ண முடியாது. இப்போ வந்து வந்த உடனே 1000 rupees அமன் பண்ணி இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க போது இவர் வந்த உடனே கண்டினியூ பண்றாங்க. அதை நிறுத்தல. 2500 ரூபாய் கேட்குறாங்க இன்னைக்கே கொடு அப்படின்னு. இவங்க 28 மாதம் கழிச்சு கொடுத்து தான் மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் போட்டாங்க, தகுதியுள்ள. அது முன்னால இல்ல. இந்த தகுதியுள்ளன்னு போட்டதுல 1 கோடி பேர் வெளியே போயிட்டாங்க, எலிஜிபிலிட்டி இல்லாம ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு பொறுமை வேணும். இவங்க இப்பதான் 100 நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இந்த ஆட்சி. ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிற கோளாறுகளை சரி பண்றதுக்கே 2 வருஷம் ஆகும்ன்றாங்க. ஸோ அதனால வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ். ஆனா இந்த நெருக்கடியில் 2-3 வேலை பண்ணிட்டாரு அவரு. ஒன்று என்ன, காலை சிற்றுண்டி திட்டத்தை
5 வரைக்கும் தான் ஸ்டாலின், இப்போ 8 வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அம்மா கேன்டீனை காலி பண்ணி வச்சிருந்தீங்க, இப்போ அவரு அதுக்கு நிதி ஒதுக்கி இதெல்லாம் பட்ஜெட்டுக்கு முன்னாலே பண்ணிட்டாரு. இதெல்லாம் அவர் பண்ணும்போது அப்ப பண்ணலங்கும் போது எங்களோட திட்டங்களை நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பண்றாருங்கும் போது லேபிள் ஓட்டுறீங்கன்றாங்க. ஸ்டிக்கர் மேல சரி, சத்துணவு வந்து காமராஜர் தான் கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் எல்லாரும் நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆர் திருப்பி கொண்டு வந்தாரு. உடனே எம்ஜிஆர் காமராஜர்கிட்ட காப்பி அடிச்சாருன்னு சொன்னாங்களா? சரி, எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு போது எதிர்கட்சி தலைவர் அந்த கருணாநிதி என்ன சொன்னாரு? இளம் தளிர்களை தட்டேந்த வைத்து விட்டார், கையேந்த வைத்து விட்டார்னு கிண்டல் அடிச்சிங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? நான் முட்டை தருவேன், சத்து மாத்திரை தருவேன்னு அதை மேம்படுத்திட்டு தானே போனீங்க. ஆட்சி அரசு என்பது ஒரு தொடர்ச்சியான விஷயங்க. முதல்வர்கள் மாறலாம், கவர்மெண்ட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் தானே. அதனால் நீங்கள் வந்து லேபிள் ஓட்டுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ லேபிள் ஓட்டுனீங்க? மோடி திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் லேபிள் ஓட்டுனீங்க. எம்ஜிஆர் திட்டம், ஜெயலலிதா திட்டம் தானே. லேப்டாப் நீங்களா கொடுத்தீங்க? ஜெயலலிதா தானே கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு லேபிள் ஓட்டுனான்னு சொன்னாங்களா? நல்ல திட்டம் தொடர்ந்தால்னா யாராவது செஞ்சா, அதாவது எவ்வளோ குறுக்கட் மைண்டு பாருங்க. அதாவது நாங்கள் தான் இதை செஞ்சோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம், கொள்ளை அடித்து லட்சமாக அடிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் ட்ரெஷரியே சூறையாடி இருக்கீங்க. அதனால டைம் வேணும்னு கேட்கும் போது எவ்வளோ டைம்னு ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. இவங்களுக்கு 28 மாசம் ஆச்சுன்னா அவருக்கு 20 மாசத்துலயே பண்ணுவாரு, இல்ல அடுத்த பட்ஜெட்ல பண்ணுவாரு. இன்னைக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த சைக்கிள், அப்புறம் கல்வித்துறைக்கு நிறைய, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு, அப்புறம் இந்த தாய்மாமன் சீருக்கு பணம் ஒதுக்கியிருக்காரு. அந்த 1 சவரன்னா என்ன, 8 கிராம், இன்னைக்கு 1,05,000 ரூபாய் பட்டு புடவை, அதை ரெடி பண்ணிட்டாரு. அதே போல இந்த இது இல்ல, இது அண்ணன் தாய்மாமன் மோதிரம், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் செப்டம்பர் 17 அமலாவப்பத. 1 கிராம்னா என்னங்க, 13,000 ரூபாங்க இன்னைக்கு. அதனால வந்து அவரால் முடிந்ததை செய்ய தொடங்கி இருக்கிறார். அதை தான் நம்ம பாராட்டணும். ஊழலை ஒழிச்சிட்டு இருக்கிறாரு, முறைகேடுகளை தவிர்த்துட்டு இருக்காரு, டெண்டர் போட்டு கொள்ளை அடிச்சதெல்லாம் நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ வாட் எவர் பாசிபிள் அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால நம்ம அவரை பாராட்டணுமே ஒழிய எல்லாத்தையும் இன்னைக்கே செய்யணும் உதயநிதி மாதிரி வளரக்கூடாது. உதயநிதிக்கு கவர்னன்ஸ் என்னன்னே தெரியாது. அவரோட இமேஜ் வந்து ஆஃப்டர் அவரோட அந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாருல, பேசி மாட்டிக்கிட்டாரு. ஆனாலும் வந்து 100 முறை கூட இன்னொரு வாட்டி சொல்லுவேன்னு சொல்றாரு. அதை வந்து நான் தவறா பேசல அப்படின்னு சொல்லி பண்ணுனா கூட நேஷனல் மீடியா வரைக்கும் கூட அது வந்து பெரிய பேசு பொருளாகி டர்ட்டியா பேசுறாங்க அப்படிங்கிற பேசுறது திமுகவுக்கு வந்து சொல்லியா கொடுங்க. அவங்க தாத்தா பேசியிருக்காரு, கருணாநிதி, ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்த ஆளே வந்து எடப்பாடி என்னெல்லாம் பேசினாரு? சசிகலா காலுங்கீழ பூந்து வந்து முதலமைச்சர் ஆனாரு, தவழ்ந்த பாடியெல்லாம் பேசல. ஸோ உதயநிதி இஸ் ஏ டர்ட்டி பொலிட்டீஷியன். ஆனா ஒரு பக்கம் அவரை அரெஸ்ட் பண்ணதுனால நிறைய அரஸ்ட் எங்க பண்ணாங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? எங்க அரெஸ்ட் பண்ணாங்க? விசாரணைக்கு கூட்டு போயிட்டு விட்டாங்க. அதுதான் அது அரெஸ்ட்லாம் எப்படி? அவர் என்ன ஜெயில வச்சாங்களா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்களா? அழகா டூர் கூட்டு போற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா அவரோட வண்டியில போனவங்கலாம்? இந்த அரெஸ்ட்ன்றதே கிடையாதுங்க. he was not remanded. ஆனா அவங்க பார்வையில அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஏங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தானே விசாரிப்பாங்க, இல்ல உங்க வீட்டுல வந்து விசாரிப்பாங்களா? அவ்வளோ ஆதரவாளர்கள் கூடிட்டாங்க. அதனால அவரோட இமேஜ் வந்து இதனால வந்து அவர் பயங்கரம், இமேஜ் உச்சிக்கு போய் அப்படின்னு திமுக முதலமைச்சர் ஆயிடுவார் அடுத்த எலெக்ஷன்ல. அட நீங்க வேறங்க, திமுக வந்து லோயஸ்ட் எப்புக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் பெண்களிடம் அந்நியமாயிட்டாங்க. சாமானிய மக்கள் நடுநிலையா பாக்குறாங்கல்ல. என்னையா இந்த சம்பந்தம் இல்லாத அந்த நடிகையை போட்டு இப்படி பேசுறாங்க? அந்த லேடி வந்து அரசியல்ல இருக்கா? இல்லை. காவேரி பிரச்சனையில் ஏதாவது கருத்து சொல்லிச்சா? எதுவும் இல்லாத போது தேவையில்லாமல் ஆபாசமாக பேசுறதுல திமுக காரங்களை யாரும் மிஞ்ச முடியாது. அதனால் இதுக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக அடி கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம். இந்த ஆபாச பேச்சு, அருவருக்கத்தக்க பேச்சுக்கு அடி கொடுப்பாங்க. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.